ஸ்ரீமத் பகவத்கீதை ஞான கர்ம சந்நியாச யோகம். பரதக்குல தோன்றலே எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் மேலோங்குதோ அப்பெல்லாம் என்னை நானே தோற்றுவித்துக்கிறேன். எப்போது அவசியப்படுகிறதோ அப்போது அவதாரம் நிகழுது. தர்மம் எப்போது அழிய தொடங்கும்? தர்மசீலர்களும் பக்தர்களும் நன்னடத்தை உள்ளவங்களும் கொடுமைக்குள்ளாகும் போது, பலவீனமான உயிரினங்களை அக்கிரமக்காரர்கள் கொடுமை செய்கிற போது, மனிதர்களுடைய நற்பண்பு நன்னடத்தை குறைந்து கெட்ட குணங்கள் அட்டூழியங்கள் அதிகரிக்கிற போது தர்மம் குறையுது, அதர்மம் அதிகமாகுது. நல்லாரை காப்பதற்காகவும் தீயோரை அழிக்கிறதுக்காகவும் தர்மத்தை நிலைநாட்டி யுகந்தோறும் நான் அவதரிக்கிறேன். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்ற கேள்வி எழும். அகிம்சை, சத்தியம், திருடாமை முதலிய பொதுவான தர்மங்களை யாகம், தானம், தவம், கற்பித்தல், மக்களை காப்பாற்றுதல், இந்த சுய தர்மங்களையும் நல்ல முறையில் கடைபிடிக்கிறவங்க தான் நல்லவர்கள். நல்லதையே செய்யும் இயல்பை கொண்டவர்கள், நன்னிடத்தை உள்ளவர்கள், பகவானுடைய மகிமைகளை கேட்பது, பாடுவது, தியானிப்பது முதலியவற்றை செய்கிறாங்க. இவர்கள் பக்தர்கள், நல்லவர்கள், சாதுக்கள்னு சொல்லலாம். பகவானுடைய பக்தர்களுக்கு கொடுமை செய்கிறவர்கள், பொய், கபடம், திருட்டு, விபச்சாரம் முதலிய துர்குணங்கள், கெட்ட நடத்தை உள்ளவங்க, நெறியற்ற விதத்தில் பொருள் சேர்க்கிறவங்க, இவங்க எல்லாமே கெட்டவங்க தான். பகவானுக்கும் சாஸ்திரங்களுக்கும் விரோதமாக நடக்கிறவங்க. கெட்டவர்னா துஷ்கிருதாம் அப்படி சொல்லலாம். பகவான் அவதரித்து யுகத்துக்கு ஒரு முறை அல்ல, தர்மத்துக்கு கேடு வரும்போதெல்லாமே அவதரிப்பார். என்னுடைய தோற்றத்தையும் செயலை அறிந்தவனுக்கு இன்னொரு பிறவி இல்லை, அவன் என்னையே அடைகிறான். அருமையான வாசகம். என்னுடைய தோற்றத்தையும் செயலையும் அறிந்தவனுக்கு இன்னொரு பிறவி இல்லை, அவன் என்னையே அடைகிறான். பகவானுடைய தோற்றத்தையும் செயலையும் பார்த்து தான் அறிய வேண்டும் என்பதில்லை, அவரை பற்றி நினைக்கவே அந்த ஸ்வரூபத்தை அறியக்கூடிய பக்குவம் நமக்கு கிடைச்சிடும். விருப்பம், பயம், கோபம் இவை அறவே நீக்கியவர் தான் என்னாவது என்னுடைய பிரேமையில் ஒன்றிவிடுகிறார். எதாவது நிற்கணும்? விருப்பம், பயம், கோபம் இது இல்லைன்னாலே நமக்கு நல்லது கிடைக்கும். என்னையே அடைக்கலமாய் கொண்டு தவத்தால் தூயராகி என் இயல்பை பெறுகின்றனர். விருப்பம், பயம், கோபம் நீங்கினா மனம் ஈஸ்வரமயமாயிடும். அதற்கு பிறகு மகிமை அதிகம், அந்த பிரேமை அதிகமாகும். பிரேமையின் விளைவாக பகவானிடமே தன்னை ஒப்புவித்துக் கொள்ளுகின்ற நிலை சரணாகதி அறிதல்னு சொல்கிறாங்க. ஞானமே யோகம். யோகத்தில் பாவங்களும் தாபங்களும் அழிகின்றன, உள்ளத்தில் தீய இயல்புகள் ஒழிந்து போகின்றன. அதாவது ஞானம்தான் யோகம். யோகத்தில் பாவமும் தாபங்கள், பாவம்னா அநியாயங்கள், தாபம்னா வருத்தங்கள், இதெல்லாம் அழியுது. உள்ளத்தில் தீய இயல்புகள் ஒழிந்து போகின்றன. தெய்வத்தன்மை தூய்மையுற்றவருக்கு சாத்தியமாகும். தூய்மையாக இருக்கிறவங்களுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்குது. யார் யார் என்னை எப்படி வழிபடுறாங்களோ அப்படியே நான் அவர்களுக்கு அருள் புரிகிறேன். பார்த்தா மக்கள் பல்வேறு விதத்தில் என்னுடைய வழியை பின்பற்றுறாங்க. பக்தர்கள் இறைவனை பல வழியாக வழிபடுகிறார்கள். அவனது வெவ்வேறு சொரூபங்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்களது பாவனைக்கேற்ப அந்தந்த சொரூபங்களில் இறைவன் காட்சி அளிக்கிறான். மக்கள் எப்படி விரும்புகிறாங்களோ அந்த காட்சி தரான். அத்தனை பாவனைகளிலும் அர்ப்பணிப்பு இருக்கிறது. அவன் தன்னை நினைத்தாரே ஒருபோதும் நான் மறந்ததில்லை. என்னை யார் நினைக்கிறாங்க அவங்களை நான் மறந்ததில்லை. இந்த உலகத்தில் கர்மங்களின் பயனை விரும்புகிறவர்கள் தேவர்களை வழிபடுவார்கள். ஏனெனில் அவர்களுக்கு கர்மங்களில் விளையும் பயன் விரைவில் கிடைச்சிருது. மனைவி, மக்கள், செல்வம், வீடு, பதவி, புகழ், கர்மங்களின் பயன் விரும்புகிறவர்கள் இறைவனை விடுத்து தேவதைகளை உபாசிக்கிறார்கள். என்னென்ன? மனைவி, மக்கள், செல்வம், வீடு, பதவி, புகழ். இந்த கர்மங்களில் மனுஷனுடைய விருப்பம் அதிகமாக இருந்ததுன்னா இறைவனை விட்டுட்டு தேவதைகளை தான் அவங்க உபாசிக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கிறது. தேவதைகள் தாம் அளிக்கும் போகங்களுடைய நன்மை தீமைகளை ஆராய்வதில்லை. கர்மம் சரிவர
கடைபிடிக்கப்படாதது என்று மட்டும் கவனிப்பார்கள். இதெல்லாம் நமக்கு தெரியுது. குணத்துடனும் கர்மத்தோடு ஏற்ப 4 வருணங்களை நான் படித்தேன். யாருக்கு யாருக்கு என்னென்ன குணம், என்ன வருணம் படிச்சிருக்கேன். அதுக்கு கர்த்தாவாகிலும் என்னை கர்த்தா அல்லன் என்றே நீ அறிவாயாக. நான் தான் படைத்தேன், ஆனால் நான் தான் நீ நினைக்க தேவையில்லை. நான் தான் படித்தேன்னா நான் நினைக்க தேவையில்லை. வேதியர், வேந்தர், வணிகர், வேளாளர் என்ன 4 வருணங்கள். தானே கர்த்தா என்ற எண்ணமும் வெறுப்பும் இல்லாதபடியால் பகவான் தன்னை கர்த்தா அல்லன் என்று அறிவித்து கொண்டது. நான் தான் இல்லைன்னு சொல்லி நினச்சா கர்த்தா, நான் அப்படி அவர் நினைக்கல. எனக்கு கர்மங்களில் பணங்களில் ஆசை இல்லை. கர்மம்னா செயல், அதில் வரக்கூடிய ரிசல்ட், அதில் ஆசை இல்லை. ஆகவே கர்மங்கள் என்னை தீண்டுவதில்லை. இவ்விதமாக என்னை தத்துவ ரீதியாக அறிந்து கொண்ட மனிதர்களை கர்மங்கள் தீண்டாது. கர்மம் பந்தப்படுத்துவது. பந்தப்படுகிற போகங்கள் எதிலும் பகவானுக்கு பற்றில்லை. இதில் பந்தம்னா என்ன, ஒரு ஈர்ப்பு. அதனால தான் கர்மங்கள் அவரை கட்டுப்படுத்தாது. பகவானை உள்ளபடி அறிந்தவர்களின் செயல்கள் அவருடையதை போலாகிறது. எனவே அவர்களையும் கர்மங்கள் கட்டுப்படுத்தாது. முற்காலத்திலேருந்தே மோட்சத்தில் நாட்டமுடையவர்களும் இவ்விதம் அறிந்து கர்மம் செய்யப்பட்டது. ஆகவே நீ முன்னோர் செய்தபடி கர்மங்களை செய்வாயாக அப்படின்னு பகவான் சொல்கிறார். எது கர்மம் என்பதில் ஞானிகளே தடுமாற்றம் அடைகிறாங்க. எதை கர்மம் என்பதை கர்மம் அறிந்து கேட்டு நின்று விடுபடுவாயோ அதன் தத்துவத்தை நீ உணருமாறு உனக்கு சொல்லப்போகிறேன். சாஸ்திரங்களில் கர்மங்களின் தத்துவங்கள் விளக்கப்பட்டிருந்தாலும் அறிவு தடுமாற்றம் அடையுது. கற்றறிந்தவர்களே தேய்க்கும்போது சாதாரண மக்கள் நிலைமை என்ன, புரியாதவர்கள் எப்படி புரிய முடியும்? அப்போ கர்மத்தோட போக்கு தெரியணும். விளக்கப்பட்ட கர்மம் எதுவும் தெரியணும். கர்மத்தை கடந்த நிலையிலும் தெரிய வரணும். கர்மத்தின் போக்கு ஆழமானதால் அது அறிய முடியாததாக இருக்குது. கர்மத்தோடைய போக்கு எப்படி இருக்குது, ஆழமாக இருக்குது. எது சாஸ்திரத்தில் அனுமதிக்கப்பட்டதோ அது கர்மம், எது சாஸ்திரத்தில் விளக்கப்பட்டதோ அது விகர்மம். சாஸ்திரம் தான் அதுக்கு பெஞ்ச் மார்க். கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காண்போன் மக்களுள் மேதாவி. அவனே யோகி, அவனே எல்லாம் செய்து முடிச்சான். அதாவது கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம் தெரியணும். கர்மங்களை செய்வதில் அவற்றில் பற்று பயனில் கருத்து மமதை அகங்காரம் இல்லாமல் செய்தாய் அவை சுக துக்கங்களை பயன்களை விளைவாக்க மாட்டாது. கர்மம் செய்கிறவன் பற்று பயனில் கருத்து மமதை அகங்காரம் இதெல்லாம் இல்லாமல் செய்யணும். மறுபிறவிக்கு காரணமாக பற்றற்று கடமை செய்வார் பந்தத்திலிருந்து விடுபடுகிறார். இந்த நுட்பத்தை அறிவதே கர்மத்தில் அகர்மத்தை காண்பதாகும். செய்ய வேண்டிய கடமைகளை இகழ்வதாலும் பகட்டாக செய்வதாலும் இவை விகர்மம் ஆகின்றன. இந்த நுட்பத்தை அறிந்தவன்தான் அகர்மத்தில் கர்மத்தை காண்பவன். அப்போ என்னுடைய கர்மங்கள் எல்லாமே ஆசையும் சங்கற்பமும் அற்றவனோ, அதாவது யாருக்கு இல்லையோ, எவனுடைய கர்மங்கள் ஞானத்தியால் எரிக்கப்பட்டனவோ அந்த மாமனிதனை பண்டிதனை நான் அறிஞர்கள் கூறுவாங்க. சராசரி மனிதர்களின் செயல்களில் ஆசையும் திட்டமும் இருக்கும். ஆனால் சாதனையில் முன்னேற சாதகன் எவ்வித ஆசையும் திட்டமும் இல்லாமல் செயல்படுவான். சாதகன்றவன் செயல்படுத்துகிறான். சாஸ்திர விரோதமான எந்த செயலையும் அவன் செய்வதில்லை. அப்போ அகங்காரம் பற்று உள்ள கிளர்ச்சி எல்லாம் செய்யப்படுவது காமமும் சங்கல்பம் மற்ற கர்மமாகும். அதாவது அகங்காரம் பற்று உள்ள கிளர்ச்சி இல்லாமல் செய்யணும் ஒரு வேலை, அது காமமும் சங்கல்பமும் மற்ற கர்மத்தை உருவாக்குது.